தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு நேர்களுக்காக இணைந்திருப்பவர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். தேர்தல் ஆணையம் அப்படின்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஒரு மாநிலத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நெருக்கடியும் மோசடியும் நடக்குது அப்படின்னா அப்போ ஏன் நீங்கள் அந்த மாநிலத்தினுடைய தலைவராக, ஒரு கட்சியினுடைய தலைவராக இதை ஏன் நீங்கள் அந்த தேர்தல் ஆணையத்தில் கொண்டு போய் ஒரு புகாராக கொடுக்கல? ஏன் அதற்கான ஒரு வழக்கை நீங்கள் பதிவு செய்யலை? ஏன் அதற்கான ஒரு தீர்வை நீங்கள் முன்னெடுக்கலை? அப்போ நீங்கள் மக்களை பற்றி நீங்கள் நினைக்கலையா? நீங்கள் மக்களுக்காக தானங்க வந்திருக்கீங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுன்னு உங்களுக்கு நோக்கம். அப்போ மக்களை ஒரு அரசாங்கம் ஏமாத்துது அப்படின்னா நீங்கள் அதற்கு சட்ட ரீதியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கணுமா எடுத்துருக்கூடாதா? இனிமேல் வர்றவன் பார்த்தா நடுங்கணும்டா, அப்படி ஒரு இதை நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல. அப்போ நான் அதை எடுக்க மாட்டேன் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலைன்னு அர்த்தம். இல்லாட்டி எவ்வளவு கெடுபிடியாக தேர்தல் ஆணையம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கேயாவது பணத்தை கணக்கில்லாமல் எடுத்துகிட்டு போகிறாங்களா? எங்கேயாவது வீடுகளில் போய் மக்களுக்கு பணம் விநியோகம் ஆகுதா, இல்லை பொருளாக ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்றத எந்த அளவுக்கு கண்காணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இவருக்கு தெரியுது அப்படின்னு சொன்னால் இவர் தான் எல்லா இடங்கள்லையும் கேமரா வைக்கக்கூடிய ஆளாச்சேங்க. வீட்டுக்குள்ளெல்லாம் கேமரா வச்சாரு. இந்த மாதிரி பொது இடங்கள்ல கொட்டகையில் அடக்கிற மாதிரி, ஆடுகளை அடக்கிற மாதிரி அடக்கி வச்சிருந்தாங்களே, அதையெல்லாம் ஒரு வீடியோ பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுத்து ஒரு நீதியை இந்த தமிழ் மண்ணில் நிலைநாட்டி இருக்கக்கூடாதா? ஏன் அப்போ தவற விட்டார்? அப்போது இவர் தவற விட்டுட்டார் அப்படின்னு சொன்னால் அப்போது அங்கே நடக்கலை அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒன்று தப்பு நடந்திருந்தா அதற்கான ஆவணத்தை கொடுத்து தண்டனையை வாங்கி கொடுங்க. ஏன் தண்டனையை வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அதற்கு உண்மை இல்லை அப்படின்றது தான் பொருள். அதனால் கடைசியாக இவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, திமுகவின் மீது மறுபடியும் ஒரு ஊழல் குற்றச்சாட்டை போட்டு போயிடுவோம் அப்படி சொல்லிட்டா மக்கள்லாம் ஆமாம் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஒரு கட்சியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் தாறுமாறாக பேசுவார் அந்த ஒருங்கிணைப்பாளர். அவர் பேசிட்டு இப்படி திரும்புவார், திரும்பின உடனே எல்லாரும் அப்படியே சிரிப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, பட்டிமன்றங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதாவது நான் இந்த மாதிரி தலையை இப்படி ஆட்டினேன் அப்படின்னா நீங்கள்லாம் கை தட்டணும், அதுக்கு ஆளுக்கு ஒரு 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு பேசி வச்சியே சில பேர் கூட்டிட்டு வராங்க பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நகைச்சுவையாக செட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஆமாம், அந்த மாதிரி இந்த ஒருங்கிணைப்பாளர் பேசுவார். பேசிட்டு இப்படி பார்த்தாருனோடனே உடனே கைத்தட்டும் ஏன்னு அப்படியே ஒரு கலகலன்னு ஒரு ஆரவாரமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஏன் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு சாதாரணமான ஒரு கேள்வி. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாநில தலைவராக ஒரு பொறுப்போட இந்த மாநிலத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனை நடக்குது, அதை ஆளும் அரசே நடத்திக்கிட்டு இருக்கு, அதற்கு எதிராக ஒரு தண்டனை கிடைக்கணும், இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்றத நீங்கள் கொண்டு வாங்களேன். அப்படி கொண்டு நீங்கள் உங்களோட தலைவராக நிரூபிச்சுக்கோங்களேன் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆல்ரெடி திமுக கூட்டணி கட்சிகள்லாம் ஒடுக்குது, பேச விட மாட்டேங்கிறாங்க, கருத்துக்களை சொல்றதுக்கு சுதந்திரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களே கூட எமர்ஜென்சி அளவுக்கு பேசிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் காங்கிரஸ் தான் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிடும் அப்படின்னு நினச்சா திமுக நிற்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறது? அதாவது வாய் இருக்குது அப்படின்னால என்ன வேணாலும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சில பேர் வாய் இருக்குன்னு சொல்லி இந்த தமிழ் மண்ணை திராவிட மண்ணாக மாற்றிய, பெரியார் மண்ணாக மாற்றிய நம்ம மிகப்பெரிய ஐகான் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை பெரியாரை அவதூறாக பேசியிருக்கிறாங்க. அது எவ்வளோ மோசமான ஒரு நிலைப்பாடு. ஆனால் அவங்களே இப்போ சமீபத்தில் எங்களுடைய பாட்டன்னு சொல்லி பாரதியாருக்கெல்லாம் விழா எடுத்து அதில் ஒரு மலரை வெளியிட்டு அந்த மலரில் பெரியாருடைய படத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை முழுக்க முழுக்க அரசியலாகத்தான் புரிந்து கொள்ள முடியும். அதாவது எனக்கு இப்போதைக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நான் வாலாட்டிட்டு போவேன். இப்போது நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிக்கும் தெருக்களில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கும் வித்தியாசம் உண்டு. வீட்டில் இருக்கக்கூடியது அதில் ஒரு நபர் தான் அதற்கு உணவு கொடுப்பாங்க, அதனால் அந்த நபருக்கு விசுவாசமாக இருக்கும். இப்போ தெருக்களில் இருக்கக்கூடிய நாய்கள் திடீர்னு பக்கத்தில் யாராவது வாங்கி இங்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் வாலாட்டிக்கிட்டு விசுவாசமாக இருக்கும். அப்போ இங்கே எனக்கு ஒரு தேவை இருக்கும் பொழுது அந்த தேவை எனக்கு யாரால் பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நான் அவர்களுக்கான குரலாக, அவர்களுடைய வாயாக நான் மாறிடுறேன். அதனால் இந்த வாய் பேசக்கூடியதை எல்லாத்தையும் நம்ம கருத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இல்லாட்டி
ஒரு பெரியாரை பற்றி அவரை பின்பற்றி தான் வந்தவன் நான், அவருடைய கொள்கைகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பேசி அவருடைய கொள்கையை வந்து நான் பின்பற்றுவேன், என் மக்களுக்கும் நான் பரப்புவேன் அப்படின்னு சொன்ன ஒரு நபர் இன்னைக்கு வந்துட்டு அந்த கொள்கை வந்து தவறானது அப்படின்னு வந்து அவதூறாக பேசுறாரு. என்ன அவதூறு அப்படின்னா, புராணங்கள்ல சொல்லப்பட்ட செய்தியைத்தான் தந்தை பெரியார் வந்து சொன்னார். புராணங்கள்ல சொல்லப்பட்டது, அதாவது பிரம்மா வந்து சரஸ்வதின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை சிருஷ்டி பண்றாரு. அவள் மீது அவளை பார்க்கும்பொழுது ஒரு ஆசை ஏற்பட அவள் மீது வந்து கட்டி பிடிச்சிக்கணும், அவளோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த பெண் சொல்றா, என்னை படைச்சதுனால நீங்க எனக்கு அப்பா ஆயிட்டீங்களே அப்படின்றா. அப்போ ஆசையில என்ன இருக்கு அப்படின்னு அவர் கேட்பதாக புராணங்கள் சொல்வதாக இருக்கு. கடைசியா அதை சுத்தி சுத்தி வந்து கடைசியில சிவபெருமான் கிட்ட எல்லாம் போய் கடைசியில சிவபெருமான் வந்து இதுக்கு நியாயம் கேட்கும் பொழுது, ஆசைப்படும் பொழுது என்ன இருக்கு, மகள் என்ன இருக்கு, அம்மா என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி பிரம்மா சொல்லப்பட்டதாக ஒரு புராண செய்தி உண்டு. அந்த புராண செய்தியைத்தான் தந்தை பெரியார் ஒரு கூட்டத்தில் பேசுறார். இந்த பேச்சை இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆசைப்பட்டா மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா யாரும் வந்து தப்பு இல்லை அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த மாதிரி ஒரு கதை சொல்லப்பட்டிருக்கே, இதையெல்லாம் அறிவு இருக்கக்கூடியவங்க ஏற்றுப்பாங்களா, அதனால நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு பெரியார் கேட்குறார். சரி, பெரியார் வந்து அந்த மாதிரி ஆசைப்பட்டவங்க அவங்கவுங்க அனுபவிச்சுக்கோங்கன்னு சொன்னார் அப்படின்னா, அப்போ இங்கே பெண் வந்து ஒத்துக்கல இல்லையா? அப்போ பெண்ணினுடைய விடுதலையை பேசக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி சொல்லியிருப்பார். அப்படியாவது நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா? இவ்வளவும் பேசுனீங்களே, அதற்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களால் கொடுக்க முடியல? அதை வந்து நீங்கள் நாட்டுடைமை ஆக்குங்க அப்படின்னு எனக்கு என்ன தோணுதுன்னா, பெரியாருடைய நூல்களை எல்லாம் நாட்டுடைமை ஆக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி பேசிட்டாரா? உண்மையிலேயே பெரியார் தொண்டன் யார் அப்படின்னு கேட்டால் அவர் தான் போல இருக்கு. ஏன்னா நாட்டுடைமை ஆகாமல் இருக்க, அதை வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்படி பேசினாரா. அதனால் இவங்க வந்து யார் கொடுக்குறாங்களோ, அதனால் வாயை வாடகை விட்டு பேசக்கூடியவங்களோடதெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பேசவே முடியாது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சூழல். இந்த அரசியலைத்தான் மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் பாடுபடுறோம். அதனால் இவங்க வந்து வாயை வாடகை விட்டு பேசுகிறவங்களது எல்லாத்தையும் நம்மளால் வந்து எடுத்துக்க முடியாது. இப்போது உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய விவகாரத்துக்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய, பொது உடைமை கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர் வந்து பேசினாங்க, நம்ம என்ன எமர்ஜென்சி காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு. அப்போது அந்த நடந்த அந்த விபரீதத்தை அவர் வந்து பேசுகிறார். கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த மாதிரி பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், அப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி சும்மா விடுமா? உண்மையிலேயே அது எமர்ஜென்சியாக இருந்தால் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி சும்மா இருமா? சும்மா விடவே விடாது. அப்போ இந்த அளவுக்கு அவர் பேசுகிறாருன்னா அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாநிலத்தில் ஜனநாயகம் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து கூட்டணியில் இருக்கிறீங்க அப்படின்றனாலேயே அரசியல் கட்சியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய எந்த அதிருப்தியும் சொல்லக்கூடாதுன்னு எங்கேயாவது எழுதி வச்சிருக்கான்னு. அதனால் அவர் வந்து அந்த மாதிரி பேசுவது என்பது அந்த கட்சியினுடைய ஜனநாயகம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அடுத்ததாக ஏன் காங்கிரஸை நிற்க வைக்கல, அந்த தொகுதியில் எந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதையெல்லாம் பார்த்து தானே நம்ம வந்துட்டு முடிவெடுக்க முடியும். அதனால் இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய கட்சி என்பது தான் வலுப்பெற்றது. அந்த மாதிரி பார்க்கும் பொழுது இப்போ மாநிலத்தினுடைய கட்சியாக அங்கே வேற யாருமே எல்லாருமே வந்து புறக்கணிக்கிறேன்னு சொல்றனால மாநிலத்தினுடைய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக என்பது நிற்பது என்பதுதான் பொருத்தமா இருக்கும். காங்கிரஸே பாவம் கவலைப்படலை, இவங்கெல்லாம் ஏன் பேசுறாங்க அப்படின்றது தெரியல. கூட்டணியில இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு பேசுற அளவுக்கு உரிமை இல்லையா, இல்லை பேசும்பொழுதே குரலை பிடிச்சி நெரிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் ஒண்ணுமே இல்லை. அப்போ இவங்க வேணும்ட்டு திமுகவின் மீது ஏதாவது கூட்டணி கட்சியில் அவங்க சரியா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா பெரியார், தந்தை பெரியார், அவர் மேலே ஏதாவது ஒன்று அவதூறை பரப்பி ஆகணும். அடுத்தது வந்து தலித்துகளும் பெண்களும் வந்து இந்த மாநிலத்தில் பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். ஆனால் இந்த குற்றச்சாட்டு எதுக்குமே வந்து முகாந்திரங்கள் கிடையாது. அதனால்தான் மறுபடியும் வந்துட்டு திமுக மேலே 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 வந்துக்கிட்டே இருக்கு. அதை பொறுக்க முடியாமல் தான் இந்த மாதிரி வேற வாய்களால் வேற வார்த்தைகளால் எத்தனையோ பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் வச்சு இவங்க சொல்கிறாங்களே அப்படின்றனால அந்த இடைத்தேர்தலில் போய் நிறுத்த முடியாது. ஒரு அனலிஸ்டா
அந்த பகுதியில் எது சரியாக இருக்கும், யார் வந்து நின்னா வந்து முடியும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்முடைய தேர்தல் என்பது வெறும்னே இந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்குமான தேர்தல் என்பது இல்லை, அது முடிஞ்சு போச்சு. அந்த முடியாமல் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். இப்போதைக்கு தேர்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டால் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, பாசிசத்துக்கும் ஜனநாயகத்துக்குமான தேர்தல் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேர்தலாக இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கக்கூடிய தேர்தலில் கூட இந்த தேசிய கூட்டணின்னு இருக்கு இல்லையா, அது வந்து எப்படியாவது அந்த மாநிலத்துக்குள்ள அதிகாரம் செலுத்தணும் அப்படின்றதுக்காக மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தோள் மேலே ஏறி உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கு. அதனால எங்க வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடந்தாலும் அந்த தேர்தல் என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கிடையாது, திமுகவுக்கும் பாமகவுக்கும் கிடையாது. ஜனநாயகத்துக்கும் பாசிசத்துக்குமான தேர்தல் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் எப்படியாவது ஜனநாயகத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னால்தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்துட்டு உள்ளுக்குள்ளேயே பிரச்சனை பண்ணிட்டு நான் தான் நிற்பேன், காங்கிரஸை நிற்க வைக்கணும், விசிகாவை நிற்க வைக்கணும், அவங்கள நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜனநாயகத்தை தோற்கடித்து விடக்கூடாது அப்படின்னால்தான் விசிகாவினுடைய தலைவராகட்டும், காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களாகட்டும், பொது உடைமை சித்தாந்தவாதிகளாகட்டும் எல்லாரும் ஒன்றிணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒரு தேன் கூட்டை தான் உடைக்கணும்னு பார்க்குறாங்க. தேன் கூட்டில் கல் எறிஞ்சா என்ன நடக்கும் தெரியும்ல? தேன் கூட்டில் கல் எறிஞ்சிங்கன்னா அந்த தேனீக்கள்லாம் பறந்து வந்து உங்கள் முகத்தை மொச்சி எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இருக்கவே முடியாது அப்படின்றதான் அறிவியல், அதுதான் உண்மை. அதனால் இவங்க தேன்கூடு மாதிரி இருக்கக்கூடிய இந்த கட்சிக்குள்ளே கல்லெறிஞ்சு பார்க்குறாங்க. அந்த தேனீக்கள்லாம் புறப்பட்டு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்றத இயற்கை எத்தனையோ ஆண்டுகளாக காட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் இவங்க மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நாளும் ஜெயிக்காது. என்றைக்குமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயக கட்சிகள் தான் வாழும். பாசிசத்தை ஒரு நாளும் தமிழ்நாடு வந்து ஏற்றுக்கொள்ளாது. அதனால பாசிசத்தை தோற்கடிக்கக்கூடிய வேலையைத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரோடு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து 2026 தேர்தலுக்கு ஒரு ட்ரையல் மாதிரி இருக்க போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நிறைய கட்சிகள்லாம் போயிட்டு அங்கே மனுலாம் தாக்கல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா புறக்கணிப்பு, அதிமுக புறக்கணிப்பு, பாஜக புறக்கணிப்புங்கிற மாதிரியான செய்திகள் தான் வருது. இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து இப்போ இந்த தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதனால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு விடியல் ஆட்சி எது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்கவுங்க வந்து புறக்கணிச்சிட்டாங்க. இன்னும் கூட அதிமுகலாம் ஏற்கனவே புறக்கணிச்சது தானே. அப்போது அதிமுகவுக்கு அவர் பாவம் எடப்பாடியார் அவர் வந்துட்டு 10 தோல்வி 11 தோல்வி அப்படின்னு வரிசையாக போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னால அவர் புறக்கணிக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. இப்போது பாஜகவினர் வந்து அந்த அளவுக்கு பேசிட்டு இங்கெல்லாம் தாமரை மலர்ந்துச்சு, அங்கெல்லாம் தாமரை மலர்ந்துச்சு அப்படின்னு சொன்னவங்க புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அந்த இடத்துல நமக்கு தோல்வி என்பது உறுதியாயிடுச்சுன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை வச்சு அவங்க வந்து ஜெயிக்க முடியும், என்ன சொல்ல முடியும்? இப்போது டங்ஸ்டன் அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக கிளம்புச்சு. மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கத்தை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா பல்லுயிர்கள் வாழக்கூடிய அதை வந்து ரொம்ப முக்கியமான நினைவு இடமா வந்து அனுசரிக்கக்கூடிய ஒரு இடத்த போயிட்டு நாங்கள் வந்து பள்ளத்தை தோண்ட போகிறோம். அந்த இடத்துல வந்து பாரம்பரியம் மிக்க கோவில்கள்லாம் இருக்குது. அதுலேயும் நம்ம இதிலெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, இப்போ தாஜ்மஹால் அந்த மாதிரி பாரம்பரியமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல போய் நாங்கள் டங்ஸ்டனுக்கு வந்து தோண்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி இதற்கு வந்து பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் இங்கே வந்தா பாலாறு ஓடும் தேனாறு ஓடும் அப்படின்ற அளவுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்கும், நம்ம வந்து யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம சுயமாக இருக்கலாம், சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினார். அப்புறமா மக்கள் போராட்டம் எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா இல்லை அது இங்கே கொண்டு வர மாதிரி இல்லை அப்படின்றத வந்து பேசுகிறார். அப்போ அது சரியான பேச்சா, இது சரியான பேச்சா அப்படின்றத அவர் முடிவெடுக்கட்டும். அப்போது பாஜகவுக்குள்ள இவ்வளவு பெரிய மக்களை வந்து எதிர்பார்க்காம, மக்களை வந்து நல்ல திட்டங்கள் கொடுக்காம இந்த அளவுக்கு வஞ்சிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களை. ஒரு வெள்ள நிவாரண நிதி கேட்டால் இல்லைன்றாங்க,
அதை வந்து தேசிய பேரிடராக அறிவிங்க அப்படின்னாலும் அப்போ அதுக்கும் சாத்தியம் இல்லைன்றாங்க. நம்ம இங்கேருந்து ஜிஎஸ்டி வரி அவ்வளோ கட்டி அனுப்புகிறோமே, அதையாவது திருப்பி கொடுங்க அப்படின்னாலும் அது வந்து வேற மாநிலத்துக்கு கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. இந்த அளவுக்கு தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு வஞ்சிக்கும் பொழுது மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. ஐயோ அந்த அளவுக்கு கரியை நம்மளே பூசிக்கணுமா அப்படின்னால ஒரு பெருந்தன்மை இல்லைங்க நாங்கள் நீங்கள் புறக்கணிக்கல, மக்கள் கைவிட்டுட்டாங்க. மக்கள் கைவிட்டுட்டாங்கன்னு சொன்னால் எங்கே அசிங்கமாக இருக்க போகுது அப்படின்னால நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம். சில பேருக்கு வந்து வீட்டில் சாப்பாடு இருக்காது. என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இன்னைக்கு விரதங்க. ஏங்க விரதம் அப்படின்னா, இல்லை நான் இன்னைக்கு விரதம். இன்னைக்கு என்னங்க வெள்ளிக்கிழமையானா இல்லை, வேற ஏதாவது நினைவு நாளானா இல்லை, அப்புறம் ஏங்க விரதம்? நான் விரதங்க. அப்புறமா தான் அவங்க வீட்டில் போயிட்டு சமையல் கட்டை திறந்து பார்த்தா பூனை தூங்கிட்டு இருக்கும் அடுப்பில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் பெருமை என்னன்னா நான் விரதம் இருக்கிறேங்க. அந்த மாதிரி மக்கள் கைவிட்டுட்டாங்க. அங்கே போய் நின்னோம் அப்படின்னாலும் நம்ம ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து தேர்தலை புறக்கணிக்கிறோங்க. என்னமோ இந்த இது கௌரவம் அப்படின்வாங்க பாருங்க, கௌரவம்னு சொல்லி இந்த மாதிரி என்ன நாரடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி கௌரவமாக இவங்க வந்து சொல்லிக்கிறாங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்னன்னா மக்கள் கைவிட்டுட்டாங்க அப்படின்றதான் உண்மை. ஆனால் இந்த இடைத்தேர்தல்லாம் எதிர்க்கட்சிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் புறக்கணிச்சிட்டாங்க, நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லக்கூடிய பாஜகவும் புறக்கணிக்கிறாங்கன்னா வேற ஏதாவது காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன வந்து மறுபடியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக மக்களை எல்லாம் ஒரு ஆட்டு மாதிரி அந்த கொட்டகையில் போட்டு அடைச்சி வச்சு துன்புறுத்துறாங்க, அதனால் வந்து நாங்கள் பின்வாங்குறோம் அப்படின்னு சொன்னாங்க பாஜகவினர். அப்படி பின்வாங்குறீங்க அப்படின்னா ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் வந்து தேர்தலில் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது தெரியலையா உங்களுக்கு? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அந்த தேர்தல் கமிஷன், தேர்தல் ஆணையம் அப்படின்றது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது? இதுதான் நம்ம ஒரு சாமானியனான ஒரு அடிப்படை கேள்வி. தேர்தல் ஆணையம் என்பது ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதனால தான் வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆட்களே இல்லை, ஆனால் ஓட்டெல்லாம் வந்து விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. போட்ட ஓட்டே அவ்வளோ இல்லைங்க, ஆனால் என்னன்னா அவ்வளோ ஓட்டு வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுலேயும் ஒரு தேர்தலில் அந்த தேர்தல் அதிகாரியே அந்த ஓட்டை திறந்து பார்த்து அதை வேற ராங்குன்னு கட்டெல்லாம் அடித்தார். அது வந்து நம்ம கேமராலேருந்து பார்த்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போது இந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலை நம்ம வடக்கு மாநிலங்களில் பார்க்குறோம். பார்ப்போம். உங்களுடைய நிறுத்தும் கருத்துக்களுக்கு